இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, முத்தப்பன் அப்படிங்கிறவர் செட்டிமாங்குறிச்சி சேலத்துலேருந்து கேட்குறார். ஸ்படிக லிங்கத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்குறார். பொதுவாக லிங்கத்தினுடைய வழிபாட்டு நம்ம பிரயோஜனம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும். அந்த மாதிரி சிவபெருமானுடைய வழிபாட்டில் சிவனுக்கு அமைக்கக்கூடிய விக்கிரகம், அதாவது சிவ வடிவம், திருமேனி, இது 3 வகை சார்ந்ததாக அமையும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஒன்று அந்த திருமேனி அமைக்கப்படுகிற பொருள். இப்போ மரத்தில் சிவலிங்கம் பண்ணுறா, கருங்கல்லில் சிவலிங்கம் பண்ணுறா, ரத்தினங்களில் சிவலிங்கம் பண்ணுறா, இது ஒரு விதம். ரெண்டாவது, அந்த சிவலிங்கம் அதனுடைய அளவு. மூன்றாவது, அது சொல்லி வழிபடப்படுகிற மந்திரம். இந்த 3ம் சார்ந்து வெவ்வேறு விதமான பலனை தரக்கூடியதாக அமையும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஸ்படிகலிங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரத்னஜம் அப்படின்னு சொல்கிறா. 9 ரத்னம் இருக்கும் இல்லையோ, பவழம், ஸ்படிகம், முத்து, மாணிக்கம், மரகதம் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ, அதில் ஸ்படிகலிங்கம், குறிப்பாக ஸ்படிகலிங்கம் அப்படிங்கிறது சிவபரத்துவமாக இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு செய்கிறார்கள். இந்த சிவபரத்துவம்னா என்ன அப்படின்னா, சிவனையும் சக்தியையும் பிரிக்காத சைவ சித்தாந்தம். பின்னமில்லா சக்தி. சிவனையும் சக்தியும் பிரிக்க முடியாது, ஒன்னோட ஒன்று ஒட்டிகிட்டே வரும். அப்போ இந்த ரெண்டுத்தில் சிவனை பரமாக மேல் நோக்கி வணங்கப்படுவது, சக்தியை மேல் நோக்கி வணங்குவது, இருவரையும் சமமாக கருதி வணங்குவது அப்படின்னு ஒரு 3 வழிபாட்டு முறை இருக்குது. சிவபரம், சக்தி பரம், உபயம். உபயம்னா சமமாக வச்சு வழிபாடு பண்ணுறது. இப்போ சிவன் உயர்ந்தவராக இருப்பார். சம்ஹாரம் பண்ணும்போது 8 இடங்களில் சிவன் மிக உயர்ந்தவராக இருப்பார். அந்த 8 சம்ஹாரத்தை பண்ணும்போது காமதகனமூர்த்தி, காலசம்ஹாரமூர்த்தி, அது மாதிரி அந்தகாசுர சூதனன், பிரம்மசரக்கண்டீசர், இந்த மாதிரி ஒரு 8 சம்ஹாரம் பண்ணியிருக்கார். கிருத்திவாசர், இப்படிலாம் பண்ணும்போது சிவன் உயர்ந்தவராகவும் உமையம்மை ஒடுங்கிய திருமேனியை உடையவளாகவும் இருப்பாள். அது மாதிரி சாக்த பரம் அப்படின்னு சொன்னால் உமையம்மை உயர்ந்தும் சிவன் தாழ்ந்தவராகவும் இருப்பாள். 2 பேரும் சமானமாக இருக்கக்கூடிய திருக்கோலம் அப்படிங்கிறது திருமண கோலம். சிவசக்தியோட சம்மேளனமாக இருப்பார், சமமாக இருப்பார். அந்த மாதிரி சிவ பரத்துவத்தை வழிபாட்டில் உணர்த்துறதுனாலையும் சக்தி பரமாக வழிபாடு பண்ணுறதையும் சமமாக வழிபாடு பண்ணுறதுலையும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனை முதன்மைப்படுத்தினால் மோட்சம், அதே மாதிரி சக்தியை முதன்மைப்படுத்தினால் போகம், உலகியல் பயன்பாடு. 2 பேரையும் சமமாக வச்சு வழிபாடு பண்ணினால் ஞானம். போகம், மோட்சம், ஞானம். அந்த வகையில் இந்த ஸ்படிகலிங்கம் அப்படிங்கிறது மோட்சத்தை அடைய விரும்புபவர்கள் வழிபடக்கூடிய, சிவனை பரமாக கொண்டு வழிபடக்கூடிய முறையிலே வழிபாடு செய்தவர்கள் வைத்து வணங்குகிறது. அப்போ இந்த ஸ்படிகலிங்கம் எதை குறிக்குது அப்படின்னா, மோட்சத்தை விரும்புகிறவர்கள் ஸ்படிகலிங்கத்தில் வழிபாடு செய்வார்கள். அதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது, ஸ்படிகத்துக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறா. ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு சாஸ்திரங்களில் தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ ஸ்படிகம் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சார்ந்ததன் வண்ணமாம் ஆன்மா அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். இப்போ தண்ணிக்கு தனக்குன்னு ஒரு வடிவம் இல்லை. அது எந்த பாத்திரத்தில் ஊற்றப்படுறதோ அந்த வடிவத்தை எடுத்துக்கிறது. அதை மாதிரி ஸ்படிகத்துக்கு தனக்கு என்று ஒரு நிறம் அல்ல, நிறம் கிடையாது. அது எந்த பொருள்களை சாருகிறதோ அந்த பொருளின் நிறத்தை தான் அபகரித்து கொள்ளும். அது மேலே ஒரு மல்லிகைப்பூ வச்சா அந்த ஸ்படிகம் வெள்ளை வெள்ளையர்னு தெரியும்.
அது மேலே ஒரு செம்பருத்தியை வச்சா அதே ஸ்படிகம் சிகப்பாக தெரியும். அந்த மாதிரி வர்ணத்தை வெளியிலிருந்து தான் எடுத்துக்கொள்ளுகிற தன்மை அந்த ஸ்படிகம். அதனால் இந்த ஸ்படிகத்தில் அமைக்கப்படுகிற லிங்கமானது ஆத்ம ஞானத்தை வழங்கும். இப்போ அந்த ஸ்படிகலிங்கத்தினுடைய வழிபாடானது ஆத்ம ஞானத்தை வழங்கும்னு பார்த்தோம். ஸ்படிகலிங்கத்தினுடைய வழிபாடானது மோட்சத்தை தரும்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்படிகலிங்கத்தினுடைய அளவு இருக்கோ இல்லையோ, அந்த அளவு அதிகமானால் அது சதாசிவத்தை குறிக்கும். அந்த அளவு சார்ந்து அமையும். அந்த மாதிரி சதாசிவத்தை குறிக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கோயில்களிலே வைத்து வழிபடுவது அப்படின்னா போக மோட்சம் ரெண்டுத்தையும் கொடுக்கும். அதை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண மாட்டா, அளவு பெருசாக இருந்தால். இதுதான் ஸ்படிகலிங்கத்தினுடைய சிறப்பு.